நெல்லிக்காய் ஒன்று தினமும் சாப்பிட்டா உடம்பில் என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? கசப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சின்ன பழம் மாதிரி தோன்றும். ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு விட்டமின் சி பாம் மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புக்கு இயற்கையாக கிடைக்கின்ற மிக சக்தி வாய்ந்த உணவுகளில் ஒன்று நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயில முதல்ல முக்கியமா இருக்கின்றது விட்டமின் சி, அதாவது அஸ்கார்பிக் ஆசிட். இது உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்கும். சளி, இருமல் மாதிரி சீசனல் இன்ஃபெக்ஷனுக்கு பாடி ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். அதோட மட்டுமில்ல, கொலாஜன் சிந்தசிஸ்க்கும் இது ரொம்ப முக்கியம். அதனால ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, ஹேர் ஸ்ட்ரென்த், wound ஹீலிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சின்ன நெல்லிக்காயில் இருக்கின்ற விட்டமின் சி அளவு ஒரு ஆரஞ்சை கூட மிஞ்சிடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது இதில் இருக்கின்ற ஃபைபர், குறிப்பாக சால்யூபிள் ஃபைபர் மற்றும் இன்சால்யூபிள் ஃபைபர் இரண்டும் இருக்கும். இதில் சால்யூபிள் ஃபைபர் உள்ளுக்குள்ளே போய் ஜெல் மாதிரி ஆகி டைஜஷன் ஸ்லோ பண்ணும். அதனால பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாமல் கண்ட்ரோல் ஆகும். இன்சால்யூபிள் ஃபைபர் குடலுக்குள்ளே பல்க் இன்க்ரீஸ் பண்ணி பவுல் மூமெண்ட்டை ஸ்மூத் ஆக்கும். கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது நேச்சுரல் ரெமெடி மாதிரி வேலை செய்யும். இப்போ நெல்லிக்காயில் இருக்கின்ற மற்ற முக்கிய காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்தா பாலிபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், டேனின்ஸ் எல்லாம் இருக்குது. பாலிபினால்ஸ் என்பது ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ். இது பாடியில் இருக்கின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால ஏஜிங் ஸ்லோ ஆகும், செல் டேமேஜ் குறையும், க்ரானிக் டிசீஸ் ரிஸ்க் கூட குறையும். ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு, டேனின்ஸ். நெல்லிக்காயில் டேனின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டேனின்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? சில நேரத்தில் அயன் அப்சர்ப்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது பிளான்ட் பேஸ்ட் அயன் குடலுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற அளவு குறையலாம். ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதே நெல்லிக்காயின் இருக்கின்ற விட்டமின் சி தான். விட்டமின் சி அயன் அப்சர்ப்ஷனை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் ஒரு சைடில் ரெடியூஸ் ஆகிற எஃபெக்ட், இன்னொரு சைடில் பூஸ்ட் ஆகிற எஃபெக்ட். இயற்கையிலேயே ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி இது வேலை செய்யுது. நெல்லிக்காய் சாப்பிட்டதும் ஆரம்பத்தில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் காரணமாக சலைவா செக்ரேஷன்ஸ் அதிகரிக்கும். இது டைஜஷன்ஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண உதவும். ஸ்டொமக் ஆசிட்ஸ் பெட்டர் செக்ரேஷன்ஸ் ஆகும். ஆனால் ஒரு தவறு என்னன்னா, ரொம்ப அதிகமாக பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு அசிடிட்டி அல்லது மைல்டு ஸ்டொமக் இரிட்டேஷன்ஸ் வரலாம். அதனால் மாடரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, நெல்லிக்காய் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கின்ற ஃபைபர் மற்றும் பாலிபினால்ஸ் கட் மைக்ரோபயோமை சப்போர்ட் பண்ணும். நல்ல பாக்டீரியாக்கள் வளர உதவும். இதனால் டைஜஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளோட்டிங் குறையும், பவுல் மூமெண்ட் ரெகுலர் ஆகும். கட் ஹெல்த் நல்லா இருந்தால் முழு பாடி ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் என்பது சயின்ஸ் சொல்கிற ஃபேக்ட். நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன்ஸ் பாடியில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அப்சர்வ் பண்ணுதுன்னா, நெல்லிக்காயில் இருக்கின்ற விட்டமின் சி வாட்டர் சால்யூபிள் நியூட்ரிஷன்ட். அது ஹீட்டுக்கு சென்சிட்டிவ். அதனால் நெல்லிக்காய் அதிகம் குக் பண்ணினா விட்டமின் சி கண்டென்ட் குறையலாம். எடுத்துக்காட்டாக நெல்லிக்காயில் ஜாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணினா சுகர் ஹை ஆகும். ஆனால் ஒரிஜினல் விட்டமின் சி சில அளவு லாஸ் ஆகும். அதே நேரம் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது பச்சை ஃபார்மில் சாப்பிட்டா மேக்ஸிமம் பயோ அவைலபிலிட்டி கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு பச்சையாக அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது. அப்படின்னா ட்ரைட் நெல்லிக்காய் பவுடரை யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், ட்ரையிங் ப்ராசஸில் விட்டமின் சி கொஞ்சம் டீக்ரேட் ஆகும். ஆனால் பாலிபினால்ஸ், ஃபைபர் ரிட்டென்ஷன்ஸ் நல்லா இருக்கும். இப்போது தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காய் பொதுவாக ஃப்ரூட், அதனால் சோக்கிங் அவசியம் இல்லைங்க. ஆனால் ஆம்லா பவுடர் யூஸ் பண்ணுறவங்க வார்ம் வாட்டரில் ஊற வச்சு குடிக்கலாம். இது டைஜஷனை ஈஸியாக ஆக்கும். சில பேர் நெல்லிக்காயை உப்பு தண்ணியில் லைட்டாக ஊற வச்சு அதோட புளிப்பு தன்மையை ரெடியூஸ் பண்ணி குடிப்பாங்க. அது டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண உதவும். சாப்பிட்ற டைமிங் மிகவும் முக்கியம். எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காயை சாப்பிட்டா விட்டமின் சி அப்சர்ப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்டொமக்காக இருக்கிறவங்க ஃபுட்டுக்கு பிறகு சாப்பிடலாம். இதில் ராங் மெத்தட் என்னென்னா, ரொம்ப அதிகமாக பிக்கல் ஃபார்மில் சாப்பிட்றது. பிக்கலில் சால்ட்டு மற்றும் ஆயில் அதிகமாக இருக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர், டைஜஷன் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணலாம்.
இந்த நெல்லிக்காய் சாப்பிடுவதால ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் ஃபாலிகல் ஸ்ட்ரென்தன் ஆகும், ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஸ்லோ ஆகலாம். நெல்லிக்காய் பாடியில் டீடாக்சிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணும், லிவர் ஃபங்க்ஷனுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லிவர் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும், அதனால ஃபேட்டிக் குறையும், எனர்ஜி லெவல் ஸ்டெடி ஆகும். இப்போ முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் எல்லோருக்கும் சேஃப். ஆனாலும் சில பேர் கவனமாக இருக்கணும். லோ பிளட் சுகர் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்தால் சுகர் லெவல் ஃபர்தர் ட்ராப் ஆகலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் அசிடிட்டி உள்ளவங்க பச்சையாக சாப்பிடுவதை லிமிட் பண்ணணும். மொத்தமாக பார்த்தா நெல்லிக்காய் ஒரு சிம்பிள் ஃப்ரூட் மாதிரி தெரியலாம். ஆனால் அதுக்குள்ள விட்டமின் சி, ஃபைபர், பாலிபெனால்ஸ், டேனன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. டைஜஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது வரை எல்லாமே இதில் கனெக்ட் ஆகுது. இப்போ சிம்பிள் அவேர்னஸ், நம்ம டெய்லி டயட்டில் இப்படிப்பட்ட நேச்சுரல் ஃபுட்ஸ் இருந்தால் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். ஆனால் முக்கியமானது கன்சிஸ்டன்சிங்க. ஒரு நாள் நிறைய சாப்பிட்றத விட தினமும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்றது தான் பாடிக்கு ரியல் பெனிஃபிட் தரும். அதனால் நெல்லிக்காய் ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறது ஹைப் இல்லைங்க. அது நேச்சர் கொடுத்த ஸ்ட்ராங் நியூட்ரிஷன்ஸ். சின்னது தான், ஆனால் இம்பேக்ட் பெரியது. தினசரி வாழ்க்கையில் இதை சிம்பிளாக ஆட் பண்ணினா பாடி இன்சைடில் இருந்து ஸ்ட்ராங் ஆகும், டைஜஷன் ஸ்மூத் ஆகும், இம்யூனிட்டி ஸ்டெடி ஆகும். அதுதான் உண்மையான ஹெல்த் ஃபவுண்டேஷன்.